இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆண்டவர் இப்படிப்பட்ட தருணங்களை நமக்கு தருகிறார் என்றால் நம்மிலே ஏதோ ஒரு காரியத்தை செய்யும்படி வந்திருக்கிறார். ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, நீர் விரும்புகிறதே எங்களில் செய்தருளும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் தகப்பனே, ஆமென். அன்பானவர்களே, இந்த நாளில் நான் பேசும்படி தெரிந்து கொண்ட தலைப்பு, தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாய் இரு. தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாய் இரு. லூக்கா எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 21வது வசனத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன காரியத்தை சற்று கவனியுங்கள். தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாயிராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான் என்றார். தேவனிடத்தில் ஐஸ்வர்யவான்களாக இருக்க வேண்டும் என்றுதானே கர்த்தர் நம்மை எதிர்பார்ப்போடு பார்க்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த இடத்தில் ஒரு அருமையான ஓமையை கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்கள், லூக்கா 12:15 பின்பு அவர் அவர்களை நோக்கி, பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல. அன்பானவர்களே, எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது ஜீவன் அல்ல என்றல்லவா கர்த்தர் சொல்லுகிறார். அப்படியானால் நமக்கு ஜீவன் யார்? இயேசு கிறிஸ்துவை உடையவன் ஜீவனை உடையவன். இயேசு கிறிஸ்து இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். பிரியமானவர்களே, ஆகவே ஆண்டவர் நம்மை எதிர்பார்ப்போடு பார்க்கிறார். நாம் ஒவ்வொருவரும் தேவனிடத்தில் ஐஸ்வர்யவான்களாய் இருக்க வேண்டும் என்று. இந்த பகுதியில் கர்த்தர் சொல்லுகிற காரியத்தை பாருங்கள். 16வது வசனத்தில் இருந்து படிக்கிறேன். அல்லாமலும் ஒரு ஓமை அவர்களுக்கு சொன்னார். ஐஸ்வர்யமுள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அன்பானவர்களே, இவ்வளவு நன்றாய் விளைவதற்கு காரணம் யார்? நமக்கு இரக்கம் செய்கிறவர் கர்த்தர் தானே. நமக்கு தெரியும், நன்மையான எந்த காரியமாக இருந்தாலும், பூரணமான எந்த வரமாக இருந்தாலும் அது பரத்தில் இருந்துதானே இறங்கி வருகிறது. அது பரத்தில் இருந்துதானே இறங்கி வருகிறது. உபாகமத்தின் புத்தகம் 8வது அதிகாரத்தில் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிற ஒரு எச்சரிப்பை கவனியுங்கள். உபாகமம் 8வது அதிகாரம் 16, 17, 18 வசனத்தை படிக்கிறேன். உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால் வனாந்தரத்திலே உன்னை போஷித்து வந்தவருமான உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறவாமலும். ஆமென். என் சாமர்த்தியமும் என் கைப்பலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாயிருந்து. ஆண்டவருடைய பாரத்தை பாருங்கள். நம்முடைய இருதயத்தில் கூட சொல்லிவிடக் கூடாதான். நாம் வாயினாலே சில வேளைகளிலே சொல்லிவிடுகிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், என் சாமர்த்தியமும் என் கைப்பலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று சொல்லிவிடாதே. 18வது வசனத்திலே, உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். அல்லேலூயா. ஆண்டவர் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை நமக்கு தருகிறவர். பிரியமானவர்களே, இங்கு இந்த மனிதனுடைய வாழ்வில் ஆண்டவர் இரக்கம் செய்கிறார். கர்த்தர் நமக்கு இரங்காவிட்டால் எங்கே ஆசீர்வாதம்? எங்கே ஆசீர்வாதம்? அன்பானவர்களே, இங்கு அவர் சொல்லுகிறார், அவருடைய நிலம் நன்றாய் விளைந்தது. ஆனால் பாருங்கள், இப்பொழுது ஆண்டவர் இறங்கி அவரை ஆசீர்வதிக்க ஆண்டவரால் அவர் பயன்படுத்தப்பட வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்த்தார். தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் அவரிடத்தில் எதிர்பார்த்தார். ஆதியாகமத்தின் புத்தகம் 12வது அதிகாரம், ஆதியாகமத்தின் புத்தகம் 12வது அதிகாரம் 2வது வசனத்தில் ஆண்டவர் ஆபிரகாமை அழைக்கும் போது ஆபிரகாமை நோக்கி கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன்,
நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். அப்படின்னா என்ன? ஒன்னால நிறைய பேர் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. நீ அநேகருக்கு ஆசீர்வாதமாயிருப்பாய். அநேகருடைய வாழ்வு, அவர்கள் எழும்புவதற்கு நீ காரணமாயிருப்பாய். அவர்கள் வாழ்வதற்கு நீ காரணமாயிருப்பாய். அன்பானவர்களே, ஒரு முறை ஒரு சகோதரன் இப்படி ஒரு காரியத்தை சொன்னார். ஒரு முறை அவர் மிகப்பெரிய கடனில் அகப்பட்டு பயந்து வெட்கப்பட்டு இனி இந்த உலகத்தில் வாழக்கூடாது என்று தானும் தன்னுடைய மனைவியும் தன்னுடைய ஒரே குழந்தையையும் கொலை செய்து தாங்கள் மரித்து போய்விடலாம் என்று எண்ணி இருந்த போது அவருடைய மனைவி ஒரு காரியத்தை சொன்னார்கள். அவர்களுக்கு யாரோ ஒருவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லி இருக்கிறார்கள். அவர்கள் சொன்னார்கள், நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்துல ஒரு முறை கேட்டு பார்ப்போம், ஏன் அந்த தெய்வத்தினிடமும் நாம் செல்லக்கூடாது என்று சொல்லிக்கொண்டு அந்த ராத்திரி வேளையில இயேசு கிறிஸ்துவின் இடத்துல அவர்கள் ஜெபித்தார்கள். ஆண்டவரை நோக்கி அழுதார்கள். ஆண்டவராகிய இயேசுவே, எங்களுக்காக நீர் சிலுவையில மரித்தீரே, மறுபடியும் உயிரோடு எழுந்தீரே, நாங்கள் அதை கேள்விப்படுகிறோமே, எங்களுக்கு இரக்கம் செய்யும் என்று அழுதார்கள். ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதித்தார். ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதித்தார். அவர் சொன்னார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறதை நான் அனுபவிக்கிறேன். இல்லாவிட்டால் என்றோ நான் மரித்து போயிருப்பேன். என்னுடைய அழகிய குழந்தையை நான் இழந்திருப்பேன். நாங்கள் அத்தனை பேரும் மரித்து போயிருப்போம். இன்றைக்கு நாங்கள் உயிரோடு இருப்பதற்கு காரணம் இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. தேவனிடத்தில் நாம் ஐஸ்வர்யவான்களாய் இருக்கும் போது நாம் ஆசீர்வாதமாய் இருப்போம் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அன்பிற்குரியவர்களே, இந்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரத்தில் மறுபடியும் நான் படிக்கிறேன், கவனியுங்கள். 17வது வசனத்திலே, அப்பொழுது அவன், நான் என்ன செய்வேன்? என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதற்கு இடமில்லையே. அன்பானவர்களே, அவருடைய கவலையை பாருங்கள். ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார், ஆசீர்வதிக்கிறார். அவருடைய வீட்டிலே இப்பொழுது அந்த தானியங்களை வைப்பதற்கு இடமில்லை. அவர் சொல்லுகிறார் 18வது வசனத்திலே, நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருட்களையும் அங்கே சேர்த்து வைத்து. அன்பானவர்களே, உங்களுக்கு தெரியுமா, பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு. ஆண்டவர் நமக்கு ஒரு வாழ்வை தந்திருக்கிறார். இது நம்முடைய காலம். தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாயிராதிருந்தால் எப்படி அவரை போய் நாம் சந்திப்போம்? இந்த உலகில் நம்முடைய காலங்களை இப்படியே நாம் இழந்து விடுவதற்கு வாய்ப்பு நமக்கு இருக்கிறது. நாமும் இதை போல, நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருட்களையும் அங்கே சேர்த்து வைப்பேன் என்று சொல்லலாம். அது மட்டுமல்ல, அவன் சொல்லுகிறான், பின்பு ஆத்துமாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேகம் பொருட்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. பாருங்கள், அவனை பார்த்து தான் கர்த்தர் சொன்னார் 20வது வசனத்திலே, மதிகேடனே, உன் ஆத்மா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக் கொள்ளப்படும். அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்று ஆண்டவர் கேட்டார். அன்றைக்கு எருசலேமை பார்த்து கண்ணீர் விட்டு அழுதவர் நாம் தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானா இருக்க மாட்டோமா என்று எதிர்பார்ப்போடு பார்க்கிறார். நாம் ஆண்டவரிடத்துல சொல்லுவோமா, ஆண்டவரே என்னை தருகிறேன், எனக்கு இறங்கும் என்று சொல்லுவோமா? இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாயிராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான் என்றல்லவா சொன்னி. இதோ நாங்கள் வருகிறோம், தேவனிடத்தில் ஐஸ்வர்யவான்களாயிருப்பதற்கு, ஆண்டவரால் பயன்படுத்தப்படுவதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீர் விரும்புகிறதை எங்களில் செய்திருளும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா.